வணக்கம் உறவுகளை சொந்தங்களே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற மெட்ரோ ஸ்டேஷன் வந்து குங்கூட். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி இடங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீபப்ளிக்கில் நிற்கிறேன். ரீபப்ளிக்கில் நிற்கிறேன். 8ஆம் நம்பர் மெட்ரோ எடுக்க போகிறேன். இந்த ட்ரெக்ஷன் பிளாட் ட்ரெக்ஷன். நாங்கள் போகிற இடம் வந்து குங்கூட். போயிட்டு காட்சியில் பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் உறவுகளை சொந்தங்களே, இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குங்கூட் என்ற மெட்ரோ ஸ்டேஷனை அருகிலாம் நிற்கிறேன். அதை நாங்கள் பார்க்க போகிற மெட்ரோ ஸ்டேஷன் வந்து குங்கூட். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடங்களை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தெரிய வந்து மெட்ரோ ஸ்டேஷன். பாருங்க, இடங்களை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியுது தூரத்துல. பாருங்க, பஸ் ஸ்டாண்டு வருது. 73ஆம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு நிக்குது. அந்த சைடுக்கு போயிட்டு பார்ப்போம் காட்சியில. பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கார்ட்ட பஸ் போய் கொண்டிருக்குது. டூரிஸ்ட ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா கொங்கோட்டின் மையத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ரொம்பவுமே இங்கேயும் வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து நிற்கணும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். இதுல பாத்தீங்கன்னா உயரமான ஒரு சிலையும் ஒன்று இருக்குது குங்கோட்ல.
அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அங்கால பாத்தீங்கன்னா ஈவில் டவர், சூரியவெல்லம் வந்து தெரியுது. சூரியவேல் இங்கே பாத்தீங்கன்னா இன்னொரு தண்ணி வந்து ஒன்று இருக்கு, ரொம்பவுமே அழகா இருக்குது பாக்குறதுக்கு. குங்கூட் என்றாலே இதைத்தான் பார்க்க வருவீங்க நிறைய பேர். இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கு. கேஸ் பலூன் ஒன்று பார்க்கக்கூடிய நிறைய பெரிய பலூன் ஒன்று இருக்கு. நாங்கள் இதோட திரும்பிட்டு நாங்கள் நீ குங்கூட்டை நோக்கி போவோம். நான் இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன். நான் இதை பார்க்கணுன்றதுக்காக பார்த்துட்டு நான் இப்போ குங்கோட் மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி கிட்ட நான் நோக்கி நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறைய மக்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து குங்கூட் மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி இடங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாங்க இப்போ நான் மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகிலாக போய் கொண்டிருக்கிறேன். நோக்கி மெட்ரோ ஸ்டேஷனை நோக்கி போய் கொண்டிருக்கேன். கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன். நான் அந்த பலூன் பார்க்க வந்த நான் காட்டுறதுக்காக. வாங்க பார்த்தீங்கன்னா அங்கே நான் நின்னா முதல் ரெண்டு வீடியோ எடுத்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில்
அங்கே போயிட்டு பார்த்துட்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கிட்ட போய் கொண்டிருக்கிறேன். போயிட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீடியோ காட்சியில் வந்து நான் நிறைவே கொண்டு வர போகிறேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சிறிய நீர் தடாகம் ஒன்று செய்திருக்குது, அமைச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி ஆக்கிறது ஒன்றிருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ராட்டினம் ஒன்று சுற்றி வருது. ரொம்பவே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. தூரத்தில் பாருங்க. சிற்பங்களை பார்த்தீங்கன்னாடா, சிற்பங்கள்ல நிறைய இருக்குது. சிற்பங்கள் இதில் பின்னுக்கு பாருங்க, சத்தம் இங்க கேக்குது, சத்தம் இங்க கேக்குது. சில இருக்கிற வேற அங்கதான் நான் வீடியோ எடுத்து வந்துட்டா இடம். எடுத்த இடம் நான் ரங்கி மெட்ரோல இருந்து ரங்கின வந்த இடம் வந்து அவ்வளோத்த இருக்குது. அந்த இடங்களை எடுத்துட்டு தான் வந்து நான் வீடியோக்கள் இரண்டு பார்க்க ரொம்ப பிஸியா இருக்குது. பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இதுல இருந்து பார்க்க காட்சியில முற்று முழுதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குங்கூட்ல நிற்கிற மக்கள், போக்குவரத்து, பொது பஸ்கள் ரொம்பவே அழகா இருக்குது பார்க்க. அங்கெல்லாம் நின்று போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். நாங்கள் வீடியோ எடுத்துட்டு நான் வந்து இப்போ கொஞ்சம் உயரமான இடத்துல நின்று எடுத்து வந்துருக்கிறேன் வீடியோ. இங்க நின்று பார்க்க பாருங்க, ஈவில் டவர் தெரியுது, சூரியபல் தெரியுது. அங்க ரொம்ப அழகா இருக்குது காட்சியல். இப்போ நாங்கள் சீன் நதி பார்க்க போகிறோம். இதுக்கு அருகிலையும் வந்து சீன் நதி ஓடிக்கொண்டு இருக்குது. நாங்கள் அந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் சீன் நதியை இருக்க காட்சியை பார்த்துட்டு என்ன சற்று நேரத்தில் இந்த வீடியோ காட்சியில் வந்து நாங்கள் நிறைவு கொண்டு போகிறோம். நிறைய இடங்கள் பார்த்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணி என்ற பாஸ் நிக்குது.
இது பார்த்தீங்கன்னா குங்கூட்டுக்கு அருகில் இருக்கிற சீநதி இந்த காட்சியில தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா குங்கூட்டுக்கு வந்தீங்கன்னா இப்படி ஒரு தூணும் வந்து இந்த இடத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குது பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தென்னை சற்று நேரத்துல இந்த வீடியோ காட்சியில வந்து நான் நிறைவு கொண்டு போறேன். இப்போ வந்து நான் மெட்ரோ ஸ்டேஷனை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். பார்க்குற இடம் எங்கும் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னா சான்சரிசே தெரியுது பாருங்க. அதிகமான சுற்றுலா பயணிகள் நிற்கினவங்க. குங்கோட் தான் நிற்கிறேன் பாருங்க. 8-1-12 மெட்ரோ எடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ நான் போகிறதுக்கு வந்து 8 மெட்ரோ எடுக்கணும். இது வந்து 2 டிரெக்ஷன் இருக்குது, பலாத் கிரித்தல். நாங்கள் எடுக்க வேண்டிய டிரெக்ஷன் இங்கால இருக்குது. பார்ப்போம். நாங்கள் எடுக்க போகிற டிரெக்ஷன் வந்து 8 கிரித்தல் வந்து இங்கே தான் தீபப்படி. இப்படி தான் போயிட்டு இந்த வீடியோ காட்சி வந்து நிறைவு பண்ணுறோம். எடுக்க போகிற ட்ரெக்ஸ் வந்து கிரித்தல் 8 நம்பர் மெட்ரோ. அப்படி முதலாவது ரயில் வந்தீங்கன்னா மெட்ரோ வந்து 10 நிமிஷம் காட்டுது, 2வது வந்து 4 நிமிஷம் காட்டுது. இப்போ நான் வந்து 10 வணக்கம் உறவுகளை சொன்னாங்களே. இந்த வீடியோ காட்சியில் நாங்கள் நிறைவே கொண்டு போகிறோம். நாங்கள் பார்த்த இடங்கள் வந்து குங்கூட். இது வந்து 1-8-12 நம்பர் மெட்ரோ வந்து இங்கே சேவையில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1900ஆம் ஆண்டுல இருந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 125 வருடமாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்குது. அந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா பாரிஸ் 1 பாரிஸ் 8 எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து நாங்கள் இதோட இந்த வீடியோ காட்சியில் நாங்கள் நிறைவே கொண்டிருக்கிறோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பேன். உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் புருஷோத்தமன். பாய் பாய் பாய்.